சிறகடிக்க ஆசை சீரியல்ல மனோஜ் இப்ப ரோகிணி மேலயும் கோவத்துல தான் இருக்கிறாப்ல. இந்த பக்கம் முத்துவும் மீனாவும் பரசு மாமா வீட்டுக்கு தான் போறாங்க. சோ பரசு மாமா வீட்டுக்கு போனா கண்டிப்பா அப்பா எங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியே போயிருக்கிறாங்க. மீனாவுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம முத்து வெளியிலேயே நின்னுக்கிட்டு நீ போய் பரசு மாமா கிட்ட விசாரி, மாமா எங்க இருக்கிறாருன்னு கேளு, நான் வெளியிலேயே இருக்கேன், இதுல ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி மீனாவை அனுப்பி வைக்கிறாங்க. மீனா போன உடனே பரசு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன வந்தவங்கள உள்ள வாங்கன்னு கூட கூப்பிடாம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே தலைவர் தயங்கி தயங்கி பேசுறாப்புல. அப்பவே மீனாவுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த நேரம் பார்த்து பரசோட பொண்ணு ஒரு டிஃபன் கேரியரில் சாப்பாடு போட்டு எடுத்துக்கிட்டு வருது இல்லையா, இதை பார்த்து மீனா யாருக்கு இந்த டிஃபன் கேரியல் அப்படின்னு கேட்க ரெண்டு பேருமே பதறாங்க. இவர் எனக்கு தான் எனக்கு தான், நான் வெளியில் போகிறேன், எனக்கு ஹோட்டல் சாப்பாடுலாம் ஒத்துக்க மாட்டேங்குது, அதனால தான் நான் டிஃபன் கேரியரில் போட்டு கொடுக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ அந்த நேரம் பார்த்து கரெக்டாக பரசுக்கு நம்ம அண்ணாமலை ஃபோன் பண்ணுறாப்புல. அப்போவே மீனா ஃபோனை பார்த்துட்றாங்க. அதில் வந்து மாமா நம்பர் தான் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் தெரியாத மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவரும் ஃபோனை எடுத்துகிட்டு போய் உள்ளார போய் அண்ணாமலை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. உடனே மீனா ஃபோன் பண்ணி முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி மாமா இருக்கிற இடம் பரசு மாமாவுக்கு தெரியும், அவர் தான் நம்மக்கிட்ட மறைக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லிடுது. சரி நீ ஆட்டோ ஏறி போயிடு, நான் அவரை ஃபாலோ பண்ணி போய் அப்பா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் மீனா கிட்ட ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லி நம்ம பரசு ஆட்டோவில் ஏறி போய்கிட்டு இருக்கிறாப்புல. போய்கிட்டு இருக்கும்பொழுது அண்ணாமலை ஃபோன் பண்ணுறப்ப இந்த மாதிரி மீனா வந்தா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாப்புல. ஓ அப்படியா, அப்படின்னா நீ ஆட்டோவில் வரல, இங்கே வர வேணாம், உனக்கு பின்னாடி திரும்பி பாரு, உன்னைய கண்டிப்பாக முத்து ஃபாலோ பண்ணுவான் அப்படின்னு அண்ணாமலை அங்கே இருந்துக்கிட்டே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றாரு. அதே மாதிரி திரும்பி பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராப்புல. ஆனால் முத்து ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் வராப்புல. அண்ணாமலைக்கு யார் வராங்கன்னுலாம் தெரியல, யாரோ ஒருத்தவங்க பைக்கில் பின்னாடி வராங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக முத்து தான், அவனை பற்றி எனக்கு தெரியும், அவன் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டான், என்னை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் நீ இங்கே வராத அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பரசு மாமா ஆட்டோவை நிப்பாட்டி அந்த சாப்பாட்டை ஆட்டோ டிரைவர்கிட்டயே கொடுக்குறாப்புல. உடனே ஆட்டோவிலேருந்து இறங்குனா நம்ம முத்து முன்னாடி வந்து நிற்கிறாப்புல. முத்துவை பார்த்த உடனே தலைவர் அதிர்ச்சி ஆயிடுறாப்புல. என்ன முத்து இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி பேச, நீங்கள் நல்லா நடிப்பீங்கன்னு அப்பா சொல்லியிருக்கிறாரு, ஸ்கூல் ட்ராமா இந்த மாரி மேடை ட்ராமாவில் நிறைய அவார்டு வாங்கியிருப்பீங்களாட்டுக்கு, எனக்கு தெரியும் உங்களுக்கு அப்பா எங்கே இருக்காங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், இப்போ கூட நீங்கள் அங்கே தான் போனீங்க, என்னைய பார்த்துட்டு அப்படியே ஆட்டோவை திருப்பிட்டீங்க, நல்லாவே தெரியுது அப்படின்ட்டு ஒன்றை மட்டும் நீங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுங்க, அவர் வர்ற வரைக்கும் நான் எப்படி குடிச்சுக்கிட்டு இருந்தனோ அதே மாதிரி தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. இந்த பக்கம் ரோகிணி தன்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட என்ன செய்யறதுன்னு தெரியாமல் டவுட் கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக இப்போ அந்த விஜயா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு பேசாமல் நீ தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துரு அப்படின்ட்டாங்க. விஜய் நம்ம ரோகிணியும் அதுக்கு ஓகே, தூக்க மாத்திரை கொடு அப்படின்னு வாங்கிக்கிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் அண்ணாமலை காணோம்னு நம்ம விஜயா பயங்கர கடுப்பில் இருக்கிறாங்க. ரோகிணி வந்த உடனே ரோகிணியை பிடிச்சி திட்டுறாங்க. இதோட இன்னி எபிசோட் முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.